ஹலோ மக்களே, வெல்கம் டு சாக்ஷி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு பர்த்டே சீரீஸ் தொடர்ந்து இன்றைக்கி நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருக்கோம். அது ஷார்ட் வீடியோவாக போட முடியுன்றதுனால இந்த மாதிரி லாங் வீடியோவாக போட்டிருக்கோம். எந்தெந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெஸ் எடுத்திருக்கோம், அது எவ்வளோ நமக்கு ஆஃபர் போய் நம்ம எவ்வளோ ஆஃபர்ஸில் வாங்கணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்க்கு அப்புறமும் நான் ஃபோட்டோஸ் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்துக்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது ஒரு டாப்பு, ஒரு ட்ரௌசர்ஸ் மாதிரி வாங்கியிருந்தேன். ஏன்னா இப்போலாம் நிறையா அவளுக்கு நான் ட்ரௌசர்ஸ் செட்ஸ் மாதிரி தான் எடுக்கிறேன். ஸோ இது குவாலிட்டியுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். மீஷோஸை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்து ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் சண்டே ஆஃபர்ஸ் போடுவாங்க. அங்கே இன்னும் கம்மியாக இருக்கும். வாங்கும்போது அப்போ வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது நான் டிமார்ட் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஷூ வாங்கிறதுக்காக. அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய ஷூஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அங்கே தான் நான் பாப்பாக்கு இந்த பேண்ட்டுமே வாங்கியிருந்தேன். 149க்கு வீட்டில் போட்டுக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். சரி, அதுவுமே இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸில் காமிச்சிடலாமேன்றதுக்காக தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஷர்ட் மாதிரி எடுத்தேன். ஃபுல் பட்டர்ஃப்ளைஸில் கொஞ்சம் கிளிட்டர் ஒர்க் பண்ணி ரொம்பவே ப்ரைஸுமே ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. அதனால் இது ஒரு செட்டாக எடுத்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே நான் டிமார்ட்டில் தான் எடுத்தேன். இது இந்த ஜம்ப் ஷூட் வரும் இல்லையா, அந்த மாதிரி அழகாக பிங்க்கில் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது பாப்பாவுக்கு போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நான் அதை மீஷோலையுமே செக் பண்ணியிருந்தேன். அங்கே கம்பேரிட்டிவ்லி இங்கே டிமார்ட்டில் எனக்கு ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. நல்லா எலாஸ்டிக்லாம் போட்டு இந்த ஃப்ரில்ஸ் எல்லாம் வச்சு ஹேண்டுக்கு ஃப்ரில்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. 199 தான் இருந்துச்சு. ஸோ இதுவுமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட்டு சொன்னது ஃபர்ஸ்ட் க்ரை தான். நம்ம நிறைய பேர் டைப்பர்ஸ்க்கு நிறைய செலவாகுது, பாப்பா ட்ரெஸ்ஸுக்கு நிறைய செலவாகுதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பெஸ்ட் ஆப் தான் நான் ஃபர்ஸ்ட் க்ரைன்னு சொல்லுவேன். இது எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவுமே கிடையாது. நான் என் சொந்த காசு போட்டு பாப்பாவுக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்கினேன். அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் எப்படியெல்லாம் நம்ம ட்ரெஸ் வாங்கலாம், எந்த மாதிரி ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணலான்றதை நான் கடைசியில் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இது ஒரு பிங்க் கலரில் இந்த ஃப்ளவர் டிசைன்லாம் போட்டு அழகாக இருந்துச்சு ரொம்ப. அது ஒரு டாப்பாக வாங்கியிருந்தேன். இது தனியாக வாங்கியிருந்தேன், நான் பேண்ட்டு தனியாக வாங்கியிருந்தேன். ரெண்டுத்தோட இமேஜுமே நான் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு. பசங்களுக்கெலாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க பசங்க இந்த புசுன்னு இருக்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கவே மாட்டுறாங்க. வாங்கி வீட்டில் வச்சு வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் அவங்களும் போட்டுப்பாங்க. அதனால தான் இந்த வாட்டி எல்லாமே நான் வெஸ்டர்ன்ஸில் எடுத்தேன். எதுவும் ட்ரெடிஷ்னல் ஃப்ராக்ஸ்ன்னு போகாமல் இந்த மாதிரி வெஸ்டர்ன்ஸில் எடுத்தேன். உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி வாங்கி பீரோ ஃபுல்லாக இடம் படுத்தாமல் அடுக்கி வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என் பாப்பா மட்டும்தான் போட்டுக்க மாட்டாளா, இல்லை எந்த பாப்பாவுமே போட்டுக்க மாட்டாங்களான்னு தெரியல. அங்கங்கே வீடியோஸில் அழகாக குழந்தைங்க போட்டுக்கிட்டு வீடியோஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே புசுன்னு அழகாக இருக்கானா, நம்ம பாப்பா நோ மீன்ஸ் நோ அப்படின்ற மாதிரி நோலியே தான் இருக்கா. இது பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் தான். இது தான் நான் கேக் கட் பண்ணும்போது போடலான் இருக்கேன். ஸோ இது ட்ரௌசரு. நான் ஆக்சுவலி இந்த மாதிரி ட்ரௌசர்ஸ் நிறைய ஷாப்ஸில் இங்கே போய் கேட்டு பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டேன். குவாலிட்டி வைஸுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி இந்த ஒயிட் கலரில் இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ரயான் இந்த பனியன் கிளாத் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சாஃப்டாக தான் இருக்கும், குழந்தைங்களுக்கு எதுவும் உறுத்தாது. ரொம்பவே குவாலிட்டி வைஸுமே நல்லா இருந்துச்சு. எப்போவுமே ஃபர்ஸ்ட் க்ரையில் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஆஃபர்ஸு இந்த கூப்பன் கோட்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எப்படி போட்டு எப்படி வாங்கணுன்றதை நான் ஃபைனலாக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபைனலாக பாருங்கள். இது ஒரு ஜீன் பேண்ட்டு தான். எல்லோ கலரில் வாங்கியிருந்தேன். இது பார்க்கவே புதுசாக இருந்துச்சு. எல்லோ கலர் ஜீன்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ இது ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு. நான் இப்போ ப்ரைஸ் ஏறிடுச்சு. உங்களுக்கு வீடியோ போடும்போது நான் வாங்கும்போது 277 சம்திங் தான் இருந்துச்சு. அதான் சொன்னேன்ல, இந்த ஆஃபர் கோட்ஸு அதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் போட்டு வாங்கும்போது இன்னும் நம்ம கம்மியாக வரும். அது கூட நான் இந்த ஒரு பாப்பாவோட டாப் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். ஆக்சுவலி எனக்கு எல்லோவுக்கு எது பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. இந்த டாப் ஒன்றும் அதுக்கப்புறம் ரெட் டாப் ஒன்றும் சேர்த்து வச்சு போட்டிருந்தேன். எது நல்லாயிருக்கோ அதை பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அது ரெண்டுமே போட்டிருந்தேன். குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. சைஸ் வைஸ் தான் பாப்பாவுக்கு நான் 2 to 3 எடுத்திருந்தேன். ஆனால் இவளுக்கு ரொம்ப லூஸாக இருந்துச்சு. ரொம்ப ஒல்லியாக இருக்கா போல். ஸோ அதனால் கொஞ்சம் லூஸாக இருக்குது. மேபி வளர போட்டுப்பாங்களா அப்படின்ற ஒரு ஐடியாவில் அப்படியே வச்சுருக்கேன். ரிட்டன்
ரிட்டன் போடாமல் சரி பார்த்துக்கலாம் எப்படியாச்சும் தேத்திடலாம் அப்படின்றதுக்காக வந்து நான் ரிட்டன் போடலை. இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாப்பா எப்படி இருக்கா, எப்படி ரியாக்ட் பண்ணுறா, அந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கா அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக பர்த்டே வீடியோவாக நாளைக்கு எடுத்துகிட்டு என்னால் ஒரு 2 டேஸ்க்குள்ளே போஸ்ட் பண்ண முடிஞ்சால் போஸ்ட் பண்ணிடுறேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆஃபர் பீரியட் வந்துட்டும் இது ஆஃபர்ஸில் எப்படி வாங்கலாம், இதுக்கு ப்ரோமோ கோட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் க்ரை ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைன்இன் ஃபோன் நம்பர் கேட்கும், இல்லை இமெயில் அட்ரஸ் கேட்கும். அதை போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து என்னெல்லாம் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குன்னா அன்னன்னைக்கு என்ன ஆஃபரோ அதை வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கேயே வந்து கூப்பன் கோடுன்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் அந்த கோடு. அந்த கோடை யூஸ் பண்ணியுமே நம்ம வந்து என்ன ப்ராடக்ட்டுக்கான கோடோ அதை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி ஆஃபர்ஸ்லேயுமே ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கலாம். நான் டைப்பர்ஸு பாப்பாக்கு திங்ஸ் எல்லாமே இதில் தான் போடுவேன். இது நான் பாப்பாவுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸஸ்லாம் இதில் வந்து உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன். இதுவே வந்து இப்போ நான் கார்டில் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி கோடை ஆட் பண்ணணும், எப்படி வந்து அதில் வந்து அப்ளை பண்ணணுன்றதை சொல்கிறேன். இப்போ நான் இதில் கார்டில் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு மொத்தம் 2280 உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். 2280 காட்டுது. இப்போ நான் வந்து இங்கே வந்து அப்ளை கூப்பன் அப்படின்ட்டு இருக்கோம். அதில் வியூ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே என்னெல்லாம் கூப்பன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அந்த கூப்பன்ஸ் எல்லாமே வந்து அந்த அப்ளை கூப்பன்ஸ்குள்ளே போகும்போது உங்களுக்கு காட்டும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூப்பன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஆஃபர் அந்த கூப்பன் அவைலபிள் இல்லைன்னா அப்ளைன்னு ஆப்ஷன் காட்டாது. ஸோ உங்களுக்கு வேணுன்ற கூப்பனை நீங்கள் வந்து அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில கூப்பன்ஸ்லாம் வந்து அப்ளை ஆயிரும். இப்போ பாருங்கள் இது அப்ளை ஆகிருக்கு. நமக்கு 280 காமிச்சதில்லை, இப்போ 249 காமிச்சிருக்கு. இது வந்து இந்த மாதிரி நிறைய வந்து கூப்பன்ஸ் வரும். எல்லாமே அப்ளை ஆகுமானா ஆகாது. இப்போ நான் இந்த கார்ட் 35 இருக்கு இல்லையா, இதை நான் வந்து கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி கெட் 15 அப்ளை கோட் கொடுத்ததுனால நமக்கு 50 ருபீஸ்க்கு வந்து கம்மியாச்சு. இப்போ நான் கார்ட் 35 இருந்துச்சு, நான் அதை கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன காட்டுதுன்னு வந்துட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து நமக்கு சம் ப்ராடக்ட்ஸ் இன் யுவர் கார்ட் ஆர் இன்எலிஜிபிள்னு வந்துருச்சு. ஸோ அந்த கோடு வந்து நம்ம போட்டிருக்க ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் இல்லைன்ட்டு. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான கோடு. இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணலாம். FCRY3 இது வந்து நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் வந்தாலும் இந்த கோட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு 50 ருபீஸ் கூட கம்மியாகும். இப்போ உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த கோட் வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் அங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய்.